ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலக்கியா சீரியலில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பைரவி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் நல்லவ போல் நான் நல்ல புள்ளியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வேவு பார்க்க உள்ளே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கேக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த ரூமில் தான் இருக்கா, இந்த ரேவதியை நீங்கள் கையும் காலமாக பிடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கேக்கு சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் சரியான நேரமாக பார்த்து ஒரு நைட்டு 1 மணி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வெளியே நின்றுட்டுருங்களா, நான் சைலண்ட்டாக கதவு திறந்து விட்டுட்டு இருக்கேன், நீங்கள் இப்போ சரியான நேரம், இப்போ பிடிச்சிட்டு போயிருங்க இந்த ரேவதியை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இவங்க உஷாராக மேலே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த எஸ்எஸ்கேவும் உள்ளே வரான். நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமாக பிளான் பண்ணிட்டாங்க. இவன் எப்படி எஸ்எஸ்கே வந்துட்டான், கண்டிப்பாக பிடிச்சிட்டு போயிடுவான். அதனால நம்ம ரேவதியத்தை கூடி சீக்கிரமே இடத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவமனை, அதாவது ஆயுர்வேதிக்கா, அந்த மருத்துவமனையில் அவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல சேஃபாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அவங்களும் அந்த நேரத்தில் வந்துட்டாங்க. சரியான நேரம் பார்த்து இந்த எஸ்எஸ்கேவும் வந்துட்டான். அப்படியே நம்ம இலக்கியாவும் ரேவதி கதவு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்ச உடனே இவங்களும் பார்க்காம போயிட்டாங்க. சரியான நேரமாக பார்த்து நம்ம ரேவதியை வெளியே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியா வெளுத்து வாங்க போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை வாங்குன்னு வாங்குறாங்க. வாங்கின மட்டும் இல்லாமல் அவன் தெரிச்சு ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே கால் பண்ணி, என்ன எஸ்எஸ்கே வாங்கினது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் பூஜைகள்லாம் தேவை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் தெரிஞ்சுதான் நீ என்ன அடிச்சியா, இரு உனக்கு கச்சேரி இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் சுற்றிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பக்கம் இந்த பைரவி என்னடா நடந்துச்சு, எங்கடா போயிட்டு அந்த ரேவதி, இவங்க ஏன் இப்படி ஓடி போயிட்டாங்க, இவ சரியான நேரமாக சொதப்பிட்டாலே இலக்கியா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மறுநாள் காலையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜானு அத்தை இருந்துக்கிட்டு டீ காஃபி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க ரேவதிக்கு. அங்கே போய் பார்க்குறப்போ ரேவதியே காண உடனே பார்த்தீங்கன்னா, உடனே கௌதம் ரேவதியை பார்த்தியா, வீட்டில் ஆளே காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியா அந்த இடத்துல போயிட்டு திரு முழிக்கிறாங்க. இவங்ககிட்ட நம்ம இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி நின்றுருக்காங்க. நம்ம ஜானு அத்தை இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இலக்கியா நீ பார்த்தியாம்மா அவங்களை காணோம், நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த வீட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்கள வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் என்னாச்சு, எதுக்கு திடீர்னு யாருக்கிட்டையும் எந்த ஒரு வார்த்தை சொல்லாமல் கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு அவங்களுக்கு இந்த அஞ்சலி பிரச்சனையும் நிறைய போயிட்டுருக்கனால அவங்க இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே இருந்தால் எங்கே நாமளும் இவங்களுக்கு தொந்தரவுமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு என்கிட்ட சொல்லிவிட்டு என்னை சொல்லி கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இலக்கிய நீ என்கிட்ட கூட வராது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கேட்க, அது மட்டும் இல்லை இந்த பைரவி இது எல்லாத்தையுமே வெளியே ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சரியாக அவங்களுக்கு கேட்கல. நம்ம இலக்கிய இருந்துக்கிட்டு அவங்க கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் இதுக்கப்புறமா திருந்தாமல் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, மறுபடியும் அங்கே இருந்து அங்கே போக வேண்டியதாக இருக்கும், எஸ்எஸ்கே கூட சேர்ந்துட்டு ஆடாதீங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கௌதம் பயங்கரமான வார்னிங் கொடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.